மக்களே, இந்தியாவில் கராத்தே, குங்ஃபு, சிலம்பம் என்ற பெயரில் நடக்கும் கொடுமைகளை, கொள்ளைக்காரர்களை அடையாளப்படுத்துவதுதான் என் நோக்கம். மக்கள் இதனால் ரொம்ப ஏமாந்து நொந்து கெட்டு போகிறாங்க. கலை வளர்ச்சியை கெட்டு போய் கிடக்குதுனால கொள்ளைக்காரர்கள் இல்லை, கலை துரோகிகள் இருக்கிறாங்கல்ல, தேச துரோகிகள், அவங்க நாட்டோட வளர்ச்சியை கெடுக்கிறவங்க. நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்தியாவில் யாருக்குமே கராத்தே, சிலம்பம் டோர்னமெண்ட் வைக்க தகுதி அற்றவர்கள், யாருக்குமே தகுதி கிடையாது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இப்போ கராத்தே டோர்னமெண்ட்டில் 4 ஈவெண்ட் நடக்குது. இண்டிவிஜுவல் கட்டான்றாங்க, டீம் கட்டான்றாங்க, இண்டிவிஜுவல் ஷியாயின்றாங்க, டீம் ஷியாயின்னு சொல்கிறாங்க. இந்த 4 ஈவெண்ட் எதற்காக வைக்கிறார்கள், ஏன் வைக்கிறார்கள், மாணவருக்கு எந்த அறிவுத்திறனை கொடுக்க இந்த ஈவெண்ட்டை வைக்கிறார்கள் என்று நான் கேள்வி கேட்குறேன். சொல்ல முடியுமா? யாருக்கும் தெரியாதுங்க. இண்டிவிஜுவல் கட்டா எதற்காக வைக்க வேண்டும், ஏன் வைக்க வேண்டும் சொல்லுங்க. எந்த அறிவுத்திறனை, வாழ்க்கைக்கு தேவையான எந்த அறிவுத்திறனை கொடுக்க அந்த ஈவெண்ட் வைக்க வேண்டும். அது டீம், எந்த அறிவுத்திறன் மாணவர் கிடைக்க அந்த டீம் கட்டா வைக்க வேண்டும். ஷியா ஃபைட்டு எதற்காக வைக்க வேண்டும் சொல்லுங்க. ஒருத்தருக்கும் தெரியாது. இங்கே எப்படி கூப்பிட்றாங்கன்னா, இப்போ என்ன கூட கூப்பிட்டாங்க நிறைய பேர். நீங்கள் ஒரு 10 பேர் கொண்டு வாங்க, நான் 1 அடிக்கு கப்பு தர்றேன். 20 பேரை கூட்டுவாங்க, 2 அடிக்கு கப்பு தரேன். 30 பேரை கூட்டுவாங்க, 3 அடிக்கு. 40 பேரை கூட்டுவாங்க, 4 அடிக்கு. ஸோ 10 தான் பேருக்கு ஒரு அடியாக கூடுது கப்பு. அவன் திறமை என்ன? ஃபீஸு 1500 500 நீங்கள் எடுத்துக்கங்க, 1000 எங்களுக்கு கொடுங்க. கூட்டுக்கொள்ளை இதெல்லாம் நடக்குது. கூட்டுக்கொள்ளை. மக்கள்கிட்ட எப்படா காசு பிடுங்கலாம், வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ரூம் போட்டு யோசித்து ஒரு 10 பேரை சேர்ந்து டோர்னமெண்ட் வச்சு மக்களோட பணத்தை, கால நேரத்தை, பிள்ளைகளோட எதிர்காலத்தை வீணடிக்கிறார்கள். அது குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நான் சொல்லிட்டேன், 4 ஈவெண்ட் எதுக்கு வைக்கிறது, ஏன் வைக்க சொல்லு. தெரியலன்னா சொல்லு, நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட பழைய பதிவுகளை பார்த்தா தெரியும். இந்த நாலேஜை கொடுக்க தான் வைக்கணும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்கல. இப்போயும் சொல்லுங்க தெரியாதுன்றேன். ரைட். இந்தியாவில் உள்ள 9th Dan, 8th Dan, 7th Dan, 6th Dan, 5th Dan, 4th Dan, 3rd Dan, எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது. டேனை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் குற்றம் சுமத்துறேன். இல்லைன்னு மறுக்க முடியுமா? அந்த சிலபஸ் தெரியாது உங்களுக்கு. 9th Dan உண்டான சிலபஸ் தெரியாது, 8th Dan உண்டான சிலபஸ் தெரியாது. இப்போ நான் ஒரு பாடம் செய்கிறேன், நான் ஒரு கற்பனை சண்டை செய்கிறேன். யாராவது இந்தியாவில் பரடுக்க பார்க்கலாம். சேலஞ்ச் ரெடி, பாருங்கள்.
யார் யார் பண்ண சொல்லுங்க இந்தியாவில்? சொல்கிறாங்களா 9th டேர்ன் 10th டேர்ன் 7th டேர்ன். நான் கியோசி தாய்சின்சாய் ஷிஹான், நான் டெக்னிக்கல் டைரக்டர் அல்டாஃப் ஜேக்கப், அந்த பரத் சர்மா டெல்லியில் இருக்காங்க அவங்கள, இங்கே உள்ள ரமேஷ் பண்ண சொல்லுங்கள். நான் நிப்பாட்டிடுறேன், சொல்கிறத நிப்பாட்டிடுறேன். ஒரு பயிலுக்கு ஒன்று தெரியல, கை கால் செத்த பசங்க. அவங்க கை காலே உயிர் இல்லை. அவங்கள போய் நம்பி ஒரு கூட்டம் போய் சேர்ந்துக்கிட்டு நாட்களை வீணடிச்சுக்கிறாங்க. மக்களே தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. திறமையானவர்களை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட உங்கள் பிள்ளைகளை சேர்த்தாதான் அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக பிள்ளைகளோட எதிர்காலம் வீணாயிடும். அவங்க முட்டா பசங்க. இன்றைக்கி இப்போ போய் சேர்ந்த பசங்க எல்லாம் முட்டா பசங்க. முட்டா பசங்கள்லாம் சங்கம் வச்சு ஏமாத்துறாங்க. ஏமாறாதீங்க. அவங்களாம் ஜப்பான்காரர்கள், புரோக்கர்கள். இந்தியாவில் இந்திய நாட்டோட தேசப்பற்ற விளக்கிட்டு கராத்தே என்ற பெயர் ஜப்பான் நாட்டோட தேச அவங்க பற்ற கொடுத்து இந்திய நாட்டில் குழப்பம் உண்டாக்குகின்ற குழப்பவாதிகள். நம்பாதீங்க, அவங்கள தேச துரோகிகள். நான் குற்றம் சுமத்துறேன். நான் சொன்னதுக்கு ஒழுங்காக அவங்க பதில் சொல்லணும். இல்லைன்னா வாயை மூட்டு சும்மா இருக்கணும். அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வணக்கம்.